நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன், முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கல்லூரி படத்தில் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானையை வளர்க்கும் போது எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நடக்குது, ஒரு யானை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்குலாம் எப்படி ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சண்முக பாண்டியன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரக்கூடிய எல்லா தகுதியும் இவருக்கு இருக்குது. ஸோ கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவிலேருந்து ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு கனவுல வந்து இந்த யானை வரும். அதுதான் வந்து அந்த மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு தெய்வமாக வணங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒடிசாவில் வந்து அந்த காளின்ற ஒரு வனதெய்வத்தை வணங்கி மற்றவங்களை துன்புறுத்தி ஆட்சி அந்த வனப்பகுதியை ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு வில்லன் குரூப்பை காமிச்சிருப்பாங்க. ஸோ திரும்ப வந்து அங்கேருந்து கட் பண்ணி சண்முக பாண்டியனோட வீடை காமிச்சிருப்பாங்க. ஒரு மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்கிற மாதிரி. அவங்க அப்பா வந்து கஸ்தூரி ராஜா தான் சண்முக பாண்டியனோட அப்பா. அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக அவர் ரொம்ப அற்புதமாகவே நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு கடனுக்காக வந்து அவங்க ரிலேஷன் அவங்க மாமா வீட்டில் வந்து நிற்க வச்சுருப்பாங்க அந்த கடனை கொடுக்கலன்ட்டு. ஸோ இவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் காசை கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க அப்பாவை இட்டுட்டு வருவார். ஸோ அந்த கடனுடைய அசலை கட்டணுன்றதுக்காக அந்த வருமானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து ஒரு இந்த யானையை வந்து வாடகைக்கு விடுவாங்க. ஸோ ஒரு யானையை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணோம்னா அது வந்து அதனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து இவ்வளோ 300 யானைகளில் 9 யானை தான் இருக்குது, அதில் ஒரு யானை தான் இது வந்து ஒரு நல்ல விலை போகக்கூடிய யானை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்க வைப்பாங்க. ஸோ மதம் பிடிக்க வச்சோடனே அந்த ஃபங்க்ஷனில் உள்ள எல்லாரையும் ரொம்ப சேதப்படுத்திடும். ஸோ அதனால் வந்து இந்த யானையை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதை எப்படி மீட்டு கொண்டு வராரு சண்முக பாண்டியன் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். ஸோ அந்த ஒடிசான்ற கிராமத்தில் வந்து மாடுகளையும் மற்ற வனவிலங்குகளையும் வந்து ஒரு காளிக்கு பலி கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகத்தை வந்து அந்த வில்லன் குரூப் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா தேடி அலையும் போது திரும்ப அந்த கேம்ப்லேருந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அடித்து துன்புறுத்துவார் அந்த யானையை. ஸோ அது தப்பிச்சு ஓடிடும். அதை வந்து அவங்க வந்து கடத்தி கொண்டு போய் அந்த ஒடிசாவில் அந்த பலி கொடுக்குற இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சண்முக பாண்டியன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் அந்த யானையை எப்படி மீட்டு வராங்க அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். இதில் வந்து வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக வருவார். அவர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அந்த யானைக்கு மதம் பிடிக்கல அப்படின்ட்டு. நான் என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன், எனக்கு மேலே இருக்கிற விஏஓ மற்ற அதிகாரிங்க வந்து உங்களோட யானையை எப்படி இது பண்ணி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த யானையை பலி கொடுக்க போகும்போது முனிஷ்காந்த் அவங்க குரூப் தான் அவங்க துணையாக இருப்பாங்க. ஸோ அந்த காட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பலி கொடுக்க போகிற யானைக்கு வந்து உள்ளார நரம்பு சுத்திக்கும். அதாவது அந்த யானை குட்டி போட போகிற தருவாயில் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பிளிரில் கேட்டு நிறைய யானைங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து தாக்குதல் நடத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் ஒரு யானை மேலே ஏறி சவாரி பண்ணி வந்து நிறைய ஃபைட் பண்ணுற மாதிரி செம சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. கடைசியில் அந்த கேஜிஎஃப் வில்லனுடைய தலையை வெட்டிட்டு அந்த யானையை மீட்டுட்டு போகிற மாதிரி கதை வச்சுருப்பாங்க. ஸோ கடைசி அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் அன்புன்றவர் வந்து செம்மையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ இதுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஏஐல காமிச்சிருப்பாங்க ரமணா சீனில் வர்ற மாதிரி. அதில் யோகி சேது வந்து வருவார். வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னொடனே சண்முக பாண்டியனை வந்து நேரில் சந்தித்து பேசுவார். உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற சீன்லாம் வந்து விஜயகாந்தை திரும்ப பார்க்கும்போது ஒரு அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இதில் நெகட்டிவ்னா
சண்முக பாண்டியனோட டைலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்க வேண்டிய மூவி தான். ஓகே, தேங்க்யூ.